லாஸ்ட் விளாக்லவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம பெரியபாளையம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம்னு சொல்லி. அந்த கோயிலுக்கு ஏன் திடீர்னு போயிருந்தோம்னா, நம்ம வந்து ரொம்ப வருஷமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கடந்த 2-3 வருஷமா என்னால கண்டினியூவா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியல. அதனால வந்து எனக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, மன கஷ்டமாவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சுங்க. டியூஸ்டே தான், இன்னைக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு அந்த அதாவது சீக்கிரமா வரணுன்றதுக்காகவே நம்ம போனதே பாத்தீங்கன்னா 12 மணி அந்த மாதிரி போயிருந்தோம். போயிட்டு அந்த 100 ரூபாய் டிக்கெட்ல போய் பார்த்துட்டு இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா வந்து மூலஸ்தானம் வந்து இதுதான். இங்க பார்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து திருப்தியா சாமியை கும்பிட்டுட்டு வந்திருந்தோங்க. ஏன்னா வந்து 100 ரூபாய் டிக்கெட்டுன்றதுனால மட்டும் இல்ல, காலியாவும் இருந்துச்சு, கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு கோயில். அதே மாதிரி அந்த கோயில் பத்தியும் வந்து நான் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேனே தவிர இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டுப்போமே சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை கேட்டிருந்தது பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து சுயம்புவாவே வந்து இந்த கோயில் வந்திருக்குன்றத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற அம்மன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பாளையத்து அம்மனும் சொல்லுவாங்க, பவானி அம்மனும் சொல்லுவாங்க. அவருமே பவானி அம்மன் தான் சொல்லியிருந்தாரு. இந்த அம்மன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கையில வந்து சங்கம், ஒரு கையில வந்து சக்கரம், இது ரெண்டுமே வைத்து இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் அந்த கோயில அவங்க கொடுக்குற போட்டோலயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நானுமே இந்த வேப்பஞ்சாலை கட்டியிருக்கேன் கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த வேப்பஞ்சாலை கட்டுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கூட கட்டுவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான கோயிலும் கூட இது. உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றத மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி தான் நானும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத மறக்காம வந்து நானும் சொல்றேன் அடுத்தடுத்த விளாக்ல. இதோட ஃபுல் விளாகும் வந்து நம்ம சேனல்ல வரும். கண்டிப்பா அதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நம்ம வந்து கோயிலுக்கும் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஏன்னா மதியம் லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சு, 2 மணிக்கு ஆயிடுச்சு. அதனால அப்படியே வெளியில லஞ்சும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம எப்பயோ ஒரு முறை ஆசையா கேட்கும் போதுமா இந்த லஞ்சில் ஹோட்டல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும், அந்த மாதிரி தாங்க அன்னைக்கும் எனக்கும் ஆச்சு. நான் எப்பவுமே எதுவும் கேட்க மாட்டேன், அன்னைக்குன்னு வாயை திறந்து கேட்டுட்டேன்னு கூட்டின்னு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ ஓரளவு சுமார் தான். ஆனா வந்து அமௌண்ட் தான் தீட்டிட்டாங்க. அப்படியே சின்னதா ஈவினிங்கா ஒரு வாக்கும் போயாச்சு. வேர்க்க இருக்கு. அடுத்ததுல நான் என்னென்ன வாங்கினேன்றதை பார்க்கலாம்.